நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரை மட்டுமாய் நீர் கொடுத்த எல்லா பாக்கியங்களுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்ல ஆராதனையை தந்தீர் உமக்கு நன்றி. வேத வசனங்களை தந்தீர் உமக்கு நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகள் கூடியிருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. என் தகப்பன் பேசுவீராக அப்பா. அடிமையை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேதையான என்னை நீர் ஆண்டவரை ஞானியாக்கும்படியாய் மிடக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நன்மையானவைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய துக்கங்கள் மாறும்படியாய், கண்ணீர் துடைக்கும்படியாய் ஆண்டவரே, வேதனைகள் நீங்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடத்துல நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமாய் புறப்பட்டு கடந்து செல்லும்படியாய் ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஒரு விசை அப்பா நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசன்னம் இடங்களை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இதை கேட்க விடாதபடி செவிகளை மந்தப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எந்தெந்த இடங்களில் இருக்கிறதோ அங்கெல்லாம் துரத்தப்படுவதாக உம்மோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மோட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. நீங்க வெளிப்படுங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளோடு இடைபடுங்கப்பா. அப்பா, அது உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவரே. அது ஜீவன் உள்ளது ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு செவிகளையும் திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்று ஆண்டவரே ஏசப்பா, நேர் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல நடந்து ஆண்டவரே கடந்து சென்று உம்முடைய வார்த்தைகளை சொன்னீர். எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததப்பா. அதே போல வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தல். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்னையும் கூட இந்த இடத்துல ஒரு சிறிய சாட்சியோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. எனக்கு வாலிப நாட்களில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் அந்த நாளிலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஆனா 2-3 நாட்களாக நான் வெளியிலே போனதுனால எதையுமே நான் ரொம்ப தியானிக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரை ஞாபகப்படுத்தின அந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் அதற்கு கிருபை தருவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தை. ஆனா எனக்கு வாலிப நாட்களிலே கர்த்தர் நான் அதிகமான பாடுகளை அனுபவித்தவள். சொல்லப்போனா அப்படிப்பட்ட பாடுகள் அநேகரானவே இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, முதலாவது வசனம், இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபை பார்த்து, நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி யாக்கோபோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்படியாகத்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னுடைய 23வது வயதிலிருந்து என்னுடைய பாடுகள் அதிகமாகி கொண்டே இருந்தது.
நாட்கள் கடந்து போக போக நான் ஆண்டவரை வெறுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நாட்களில் என்ன சின்ன வயசுல என்னுடைய தாயார் வந்து எனக்கு நல்ல வசனங்களை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வசனங்கள் மூலமா நான் அநேக நாட்கள் ஆண்டவரோடு போராடின நாட்கள் உண்டு. ஆனா என்னுடைய 24வது வயசத்தில் என் தகப்பனார் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப நான் ஆண்டவரிடத்துல போராடினேன். ஏன் ஆண்டவரே என்னுடைய தகப்பனை எடுக்க வேண்டும்? என்னுடைய சின்ன வயதிலே என்னுடைய தகப்பனை நான் இழந்து விட்டேனே! நான் யாரிடத்துல போவேன்? யாரை நான் தகப்பன் என்று அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நான் கலங்கின நாட்களிலே, கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேசினார். மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தர் என்னோடு பேசினார். 41வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10வது வசனம். யாராவது வாசிக்கலாமா? நீ நான் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். கர்த்தர் வந்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் ரொம்ப வியாதனப்பட்டது எப்படின்னா, அந்த 24வது வயசுல டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் பார்க்க வருவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பன், தாய் எல்லாரும் வருவாங்க. எனக்கு எங்க அண்ணன் மட்டும்தான் வருவாங்க. அதுவும் சாயங்கால நேரத்துல அங்கிருந்து ஒரு குருவானர் வந்து எனக்கு சொந்தக்காரங்க. அவங்க வீட்டுக்கு வருவாங்க. என்ன நேர்ல வந்து பார்க்க வர மாட்டாங்க. ஏன்னா ஈவினிங் டைம்ல பார்க்க விட மாட்டாங்க. அப்படி வரும்பொழுதுதான் நான் அழுவேன். ஏன் ஆண்டவரே என்னுடைய தகப்பனும் வந்து பார்க்க முடியல, தாயாரும் வந்து பார்க்க முடியல, என் அண்ணனும் நேர்ல பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா நான் எதுவரைக்கும் அந்த படிக்க போற காலத்துல எங்கேயும் நான் போனதே கிடையாது. அதுக்கு முன்னால எந்த இடத்துக்கும் நான் போனதே கிடையாது. அப்ப என்ன புதிதாய் கொண்டு ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு தங்க வைக்கும்போது, தாய், தகப்பன் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் வளர்க்கப்பட்டேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு அதிகமாய் தொடர்பு கொண்டார். ஆண்டவர் உண்மையிலே நான் வந்து ஆண்டவர் கூட எப்படி பேசுவேன்னு சொன்னா, ஒரு ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா, ஒரு தம்பி எப்படி பேசுவாங்க? ஒரு அம்மா கூட, ஒரு அப்பா கூட எப்படி பேசுவோம்? அப்படிதான் நான் பேசுவேன். ஏன்பா எனக்கு இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஏன் எனக்கு இப்படி உள்ள காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கீங்க? எனக்கு ஒரு முடிவே தெரியாது. எனக்கு எப்படி நான் அந்த முடிவெல்லாம் நான் எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கூட அப்படிதான் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோட பேசின நாட்கள் உண்டு. அநேக நாட்கள் கடைந்து ஒரு 5, 6 வருடங்கள் கழித்து என்னோட தாயாரும் மரித்து போனார்கள். அப்போ தாயார் மரிக்கும் பொழுது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தகப்பனே, என்னுடைய தாயாரும் இல்லை, என்னுடைய தகப்பனும் இல்லை. நான் யாரிடத்திற்கு போவேன், எங்கே போவேன் என்று சொல்லி நான் கதறின வேளையில ஆண்டவர் மீண்டும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு அதிகமாய் தொடர்பு கொண்டார். என்னோடு பேசினார். அது வந்து ஒரு காரசுரமா நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் பேசுகிறார் என்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன தாய் பேச்சு, தகப்பன் பேச்சு, ஏன் இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன வாழ்க்கை? ஒரு வாழ்க்கையும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து போயிற்று. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே லெவல்ல தான் நான் இருந்து கொண்டே இருந்தேனே ஒழிய, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவே இல்லை. அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆனா வேதத்தை வாசிப்பேன். கண்ணீரோடு வாசிப்பேன். என்னுடைய தகப்பன் இல்லை, என்னுடைய தாயார் இல்லை. எனக்கு 7 சகோதரர்கள். நான் கடைசியாக 8வது மகள். ஆனாலும் ஆண்டவரோட கூட ஏன் என்னைய கடைசியாக நீங்க என்ன பிறக்க வச்சீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரோடு போராடி இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கொண்டு அவர் சொன்னார். 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் வந்து குருடர் அவர்களுக்கு அறியாத வழியில உண்மையிலே நான் ஒரு குருடையை போலதான் நான் அந்த நாட்களிலே காணப்பட்டேன். அவர்களுக்கு தெரியாத பாதை. எனக்கு ஒரு பாதையும் தெரியாது. ஏன்டா நான் அந்த வயசுல நான் எந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது. ஒரு வேலை வாங்கி ஒரு வேலை பார்க்க போகணும்னாலும் எனக்கு ஒரு பயம்.
நான் எப்படி வெளியில போய் யார்கிட்ட போய் நான் வேலையை கேட்க முடியும்? நான் இந்த சூழ்நிலையில எங்க ஆனா அன்னைமாரெல்லாம் ஆண்டவர் கிருபையால நல்ல வசதியா இருந்தாங்க. எல்லாம் செஞ்சாங்க. என்னுடைய தாயும் தகப்பனும் போன பிறகு எல்லாம் நம்ம தலையில விழுந்துரும்னு சொல்லி யாரும் என்னைய விசாரிக்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருவாங்க. ஆனா கடைசி அன்னை மட்டும் என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அவங்க குடும்பங்களை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார். இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாமாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலேயே கஷ்டங்கள் அதிகமா இருந்தாலும், பாடுகள் அதிகமா இருந்தாலும், ஒவ்வொரு வார்த்தை கொண்டு என்னை தேற்றிக் கொண்டே வருவார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அவன் அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமேன். ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் அது நல்வார்த்தைகள். அவருடைய வார்த்தையை கொண்டே நான் பிழைக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் டியூஷன் எடுப்பேன். அதுல நிறைய பிள்ளைங்க வருவாங்க. இரவு 9 மணி வரைக்கும் பிள்ளைங்க என் கூட இருப்பாங்க. அந்த நேரம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரமா இருக்கும். அந்த நேரங்கள்ல ஆண்டவரோட சில வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட இந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன். நான் இப்படி ஏக்கா நீங்க தனியா இருக்கீங்களா? ஏன் பயப்படாதீங்க? நீங்க நாங்களாம் இருக்கோம்லக்கா அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைங்க. ஆனா அந்த வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்வேன்? அந்த பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையை பேசுவேன். ஏய், ஆண்டவர் எனக்கு நல்ல வார்த்தையை தந்திருக்காரு. நான் அதை கொண்டு நடந்துகிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க என் கூட இருந்தாலும் நாங்க கொஞ்ச நேரம் இருப்பீங்க, நீங்க போயிருவீங்க. அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட நேரம் தானே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பிள்ளைகள் என்னோட ரொம்ப நெருங்கின பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைகிட்ட நான் அப்படி சொல்வேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட அநேக காரியங்கள். ஆமா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் வந்து ஆண்டவர்ட்ட நான் ரொம்ப போராடினேன். ஆண்டவரே வேண்டாப்பா, இனி இந்த வாழ்க்கை வேண்டாம். அதனால என்னையும் எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்களோ அவங்க கூட என்ன கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நாள் பயங்கரமா ஆண்டவருக்கு எனக்கு கடுமையான சண்டை. சண்டை போராட்டத்தின் மத்தியில நான் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட்டு நீங்க என்னைய எடுத்துக்கிடணும். அதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நான் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன்னா ஒரு எப்ப படுத்தேனே எனக்கு தெரியாது. ஆனா படுத்துட்டேன். படுத்து எப்ப தூங்குனேனோ நல்ல கண்ணீரோட அந்த கண்ணீர்லாம் என் தலையணையெல்லாம் அப்படி ஈரமா இருக்கு. அதோட நான் படுத்து தூங்கும்போது ஒரு தரிசனம். எப்படின்னா எங்க வீட்டுல வந்து 2 கதவு இருக்கும். மேல ஒரு கதவு, கீழே ஒரு அரை கதவு. அப்போ அந்த கதவு முதல் ஒரு கதவு திறக்கப்படுறத நான் பாக்குறேன். அடுத்தால 2வது சின்ன அடுத்த கதவையும் திறந்து கொஞ்சம் லேசா ஒதுக்கி வச்சு அப்படியே நடந்து வராங்க. ஒரு வெள்ளை அங்கி, நல்ல உயரமான ஆளு, நல்ல கலர். அப்படிப்பட்ட கலரை நான் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிறமான ஒரு வளர்த்தியான நல்ல பிரகாசமான ஒரு மனிதர் அப்படியே நடந்து வர்றாரு. நான் படுத்திருக்கிற கட்டில் பக்கத்துல வந்து நின்னுட்டு அப்படியே முழங்கால் போட்டு என் தலையில கைய வச்சு தடவி என்ன ஒரு கை வச்சு அணைத்து கொண்டிருக்கிறாரு. ஒரு கை வச்சு என் தலையை தடவுறாரு. அப்படி இருக்கிற வேளையில நான் வந்து யாரோ எவரோன்னு நான் நினைக்கிறேன். நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனா தரிசனத்துல நான் அவரை நல்லா பாக்குறேன். அவர் சொல்றாரு, உன் காலத்துக்கு முன்னால நீ ஏமா மரிக்கணும்? உன் காலத்துக்கு முன்னால நீ ஏன் மரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட கேக்குறாரு. ஆனா நான் அவர் ஆண்டவர்னு அறியல. ஆனா ஏதோ ஒரு ஒரு யாரோ ஒரு மனுஷர் வந்திருக்காங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி படுத்திருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா. இனி நீ வாழ்க்கையில எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல அவர் மறைந்து போனார். நான் எழும்பி தேடி தேடி பார்க்கேன். எங்க வீட்டுக்குள்ளே அங்க நிக்காங்களா, அங்க நிக்காங்க, யாரு யாரு வந்தா? ஆனா கதவு பூட்டி இருக்கு. ஏன் கதவு திறந்துட்டானே வந்தாங்க, யாரு பூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனை, ரொம்ப ஒரு ஒரு பயத்தோட கூடிய ஒரு மகிழ்ச்சியில நான் தேடுறேன். ஆனா அவரை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். ஆமென் ஆண்டவரே. அப்ப நீங்க தான் என்கிட்ட வந்து பேசுறீங்களா? ஆமென் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க என் கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சமூகத்துல திரும்ப முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு அழுதேன். அழுது ஜெபித்துட்டு திரும்ப நான் அன்னைக்கு வாசிக்க வேண்டிய பாகத்தை நான் எடுத்து வாசிக்கும் பொழுதுதான், ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எந்த இடத்துல இருக்கு, எதுல இருக்குன்னு எனக்கு தெரியாது.
ஆனா ஆண்டவர் அன்னைக்கு நான் வாசிச்ச அந்த பகுதியில இருக்கு. உன் காலத்துக்கு முன்னால நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசின அந்த வசனம் அதுல இருந்தோனே நான் ரொம்ப கதறி கதறி அழுதேன். எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனா நீங்க எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து என்னை நடத்துவேன் என்று சொல்லி என் கரத்தை பிடிச்சிருக்கீங்களே, என்னை அணைத்திருக்கீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நான் அவருடைய சமூகத்துல அதிகமாய் நான் காத்திருக்க ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் இருந்தே ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்படியாய் படிப்படியாய் என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். என்னோடு கூட அடிக்கடி அவர் வார்த்தை கொண்டு பேசுவார், பாடல் மூலமாய் பேசுவார். அந்த வார்த்தைகளை கொண்டு நான் ஆண்டவருக்காக எழும்ப ஆரம்பித்தேன். ஆனா ஆனாலும் என்னுடைய பார்வையில் எனக்கு ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த வெறுமையை நான் எப்படி சமாளிப்பது என்று சொல்லி எனக்கு தெரியல. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு சொன்னார். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பரவும். எத்தனை தண்ணீரான காரியங்கள், அழிவுக்கான காரியங்கள் நிறைய என்னுடைய கால்களிலே நான் அப்படி அனுபவித்த காலங்கள் சொல்லும்போது யாரும் அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே கடந்து வந்திருக்க முடியாது. அந்த 25வது வயதுல. அப்புறம் 27வது வயசுலதான் எனக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வேலை கிடைக்கும் பொழுது போயிருக்கேன். வேலைக்கு போயிருக்கேன். அங்கேயும் பாடு. அவர் சொன்ன அந்த வசனம் அங்கேயே நிறைவேறுது. அப்போ எல்லாருக்கும் சம்பளம் வந்துட்டு, என் கூட போட்டவங்க எல்லாருக்கும் சம்பளம் வந்துட்டு, எனக்கு சம்பளம் வரல, கையெழுத்தாகல. என்ன போய் பாக்குறதுக்கு யாரும் கிடையாது. அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொல்லேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில நீங்க நான் தான் சொல்லியிருக்கலாம், ஆறுகளை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். நான் சொன்னேன்ல, நீ ஆறுகளை கடந்து வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தைக்கு அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய வார்த்தை விவரிக்கவே முடியாது. அப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதே போல அஹ் ஏசாயா 41ஆம் அதிகாரம் அஹ் 13ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அது வரைக்கும் என்னுடைய அந்த நேரத்துல எனக்கு மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னுடைய அந்த வயசுல எல்லாம் நான் பார்க்கும்போது நான் யாரையுமே பார்க்கல. யாரையும் நான் கேட்கல. யார் வந்தாலும் ஓடி போய் ஒளிச்சுக்கிடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல எங்க ஹெச்எம்ட்ட கேட்டாங்க ஒருத்தங்க அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க பிள்ளை நாங்க உள்ள யாரையும் பார்க்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க என்ன செய்யணும்னா, அவ சாப்பிட போவா. நீங்க அந்த நேரம் அவள பாத்துக்கிடணும். அப்படின்னு சொல்லி, அப்படி பேசி முடிச்சாங்க. கர்த்தருடைய கிருபை. அவங்க எங்க வீட்ல முதல் முதல் அவங்க தான் பாக்க வந்தாங்க. எங்க அப்பா பேரும் டேனியல் தான். அவங்க பேரும் டேனியல் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். 1 வருஷம் கழிச்சுதான் அதுவும் நடந்துச்சு. அதுலயும் போராட்டம். அதுலயும் ஆண்டவருக்கு அடுத்த அதே வார்த்தை பாருங்க. அந்த தண்ணீர் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் அந்த ஆறுகள் எத்தனை ஆறுகள். அந்த ஆறுகள் எல்லாம் புரண்டு வருகிற வேளெல்லாம் நான் கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்துல என்னுடைய கண்ணீர் பெரிதா இருக்கு. என்னுடைய மூத்த சகோதரர், எல்லாற்றிலயும் மூத்த சகோதரர், அவங்க பார்க்க வேண்டிய எல்லா காரியத்தையும் விட்டுட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 பக்கம் இருக்கும். தபால் எழுதி அனுப்பியிருக்காங்க. என்னுடைய என் என்னை விட இளைய பிள்ளைதான் என்னுடைய அன்னை மகா. அவளுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. நான் எங்கேயும் போல, ஆண்டவர் என் கூட இருந்தார். ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஏஞ்சலை போல ஒரு நல்ல மணமகனை தந்தார் அப்படின்னு நிறைய எழுதிட்டு எல்லா இதுவும் செய்து முடிச்சுட்டு, உனக்கு பார்ப்பது யார்? உன்னோட கூட யாரு இருக்கா? உனக்கு யாரும் பார்க்க மாட்டா. உனக்கு யாரும் செய்ய மாட்டா. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். அந்த வயசுல எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது எப்படி இருக்கும்? தண்ணீர்களை நான் கடக்க முடியுமா? ஆறுகளை நான் புரண்டு போக முடியுமா? யோசித்து பார்க்கணும். ஆனாலும் அந்த வார்த்தையை கொண்டு அதை நான் பைபிளுக்குள்ள வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரோடு போராடுவேன். பயங்கர போராட்டம். எனக்கு ஆண்டவர் ஏன் நான் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன வச்சிருக்கீங்க. அப்போ இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கீங்களே, ஏன் ஆண்டவரே, எதற்கு
நான் ஏன்னு கேக்குறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் அந்த வயசுல நான் ஆண்டவரோட போராடதான் செய்வேன். ஆண்டவர் நீங்க எனக்கு வார்த்தை ஒண்ணு தரணும். இல்லைன்னா என் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா என்னுடைய அண்ணன்மாரோ யாருக்கும் என் பேரால எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுங்கன்னு தான் நான் என்னாலும் ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு என்னை திடப்படுத்தினார், என்னோடு பேசினார். ஆனா இன்று வரைக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்றேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆறுகள் எல்லாம் கடந்து வந்தேன், தண்ணீர் எல்லாம் கடந்து வந்தேன். அவர் என் கூட இருந்தாரு. அக்கினி பாருங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் இருக்கும் பொழுது வந்து அக்கினி சூளையை 3 மடங்கு அதிகரிச்சாங்க. அதே போலதான் என் வாழ்க்கையில 3 மடங்குல 4 மடங்குல அதிகரித்து கொண்டேதான் இருந்துச்சு. என் வாழ்க்கை முழுவதும் அக்கினியாகவே நான் கடந்து வந்தேன். ஆனா அக்கினி ஜுவாலையில ஆண்டவர் அவர்களோடு கூட அவர் கடந்து வந்தார். அவர் உலாவி வந்தார். அதே போல என் கூட உலாவி வந்தார். இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 2, 3 நாட்கள் தான் ஆயிருக்கு. எனக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல எப்படி என்றால், என்னுடைய வீட்டின் பின் பகுதியில ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு. அது பக்கத்துல ஒரு சரியான சைஸ் ஒரு பன்றி. அது யா அது யாராலையும் அடிக்க முடியாது, கொல்ல முடியாது. சரியான சைஸ். ஆனா அது வந்து பேசுது என்கிட்ட. என்ன பேசுதுன்னா, உன்னை யாரு இந்த இடத்துக்கு வந்தது? உன்னை யாருங்க கொண்டு வர சொன்னா? நீ வெளியே போ. இந்த இடம் எனக்குள்ளது. நீ வெளியே போ. நீ இருந்த அந்த இடத்துக்குள்ள நான் இருக்க முடியாது. நீ வெளியே போ. வெளியே போ அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜன்னல் வழியா வந்து அது பேசுது. அப்ப நான் சொல்றேன், உனக்கு இதுல அதிகாரம் கொடுத்தது யாரு? அவர் ஆறுகளை கடக்கும் போது என் கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்காரு. தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. என்னோட இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அம்மாவா அப்பாவா எனக்கு உரிய எல்லா சர்வ வல்லமையுள்ள தேவ என் கூட இருக்கும்போது ஒன்ன கொண்டு இங்க பேச விட்டது யாரு அப்படின்னு சொல்லி நான் திரும்ப கேட்டேன். அப்படி கேட்கும்போது அது ஒரு நடுக்கம், அதுக்குள்ள நடுங்குற ஆறுது அது தெரியுது எனக்கு நல்லா. அது ஒரு நடுக்கம். அது நடுங்குது. அப்ப நான் சொல்றேன், ஏன் நீ என்னுடைய எனக்குரிய எல்லைக்குள்ள ஒன்ன வர சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி நான் போராடுகிற வேலையில அது வந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் ஒன்ன விரட்டி விட்டுட்டு நான் அந்த இடத்துல இருக்கனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டுச்சு. ஓ, நீ ஏன்ட சவால் விடுறியா? பாரு, நான் நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னு பாரு. அப்படி சுத்தி அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஆண்டவர் வந்து பட்டயம் கொடுத்திருப்பாரு. அப்படித்தானே? ஆண்டவர் வந்து யுத்தம் பண்ணுவதற்கு வீரர்களுக்கு பட்டயங்களை கொடுத்திருக்கிறது போல கர்த்தர் எனக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்தார். கீழே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். அதை எடுத்து வாங்கி 2 குத்து நல்லா குத்தி போட்டேன். அது நான் அந்த இடத்திலே அது அப்படியே மாண்டு போனது. அதை எடுத்து அதை கொண்டு போய் வெளியே நான் எரிச்சு அதை சாம்பலாக்கி போட்ட அந்த சம்பவம் எனக்குள்ள. அது அந்த மறுநாள் பார்த்தேன்னா என் பிள்ளை மூத்த பையன் என் தொற்றுல தான் போட்டிருக்கேன். அது எப்படி கீழே விழுந்தான்னு எனக்கே தெரியும். அவன் கீழே விழுந்திருக்கான். ஆனா ஆண்டவருடைய பெரிய கிருபை, அவனுக்கு எந்த இடத்துல எந்த அடியும் இல்லை, எதுவும் இல்லை. அது அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பையனை ரொம்ப பாதிச்சுச்சு. எப்படின்னா மூச்சு விடாம அழுவான். மூச்சு விடாம பிள்ளைக்கு அப்படின்னு எப்படி சொல்ற, மூச்சு விடாம அழுதா பிள்ளைக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும்ல. அவன் தண்ணியும் குடிக்கல, ஒண்ணும் நான் தூக்கி தூக்கி அவனை சுத்தி சுத்தி கொண்டு வந்து பாக்கேன். ஒவ்வொருத்தரும் அவனை நேசிக்கிறவங்க எல்லாம் அவனை எடுத்து பாக்குறாங்க. அவனால என்ன செய்ய முடியல. அந்த நேரத்துல அவனை சமாதானப்படுத்த முடியல. உடனே சரி நாங்க ஆஸ்பத்திரி போவோம்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு நாங்க கடந்து போனோம். ஆனா ஆண்டவர் வந்து அந்த நேரத்திலயும் ஒரு வார்த்தையை தந்தார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, அதுல 41 அதிகாரம் 14 வசனத்துல இருக்கு பாருங்க. வாசிக்கலாமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்லவர் கர்த்தர். அவர் எவ்வளவு அதிசயமா எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. அந்த வார்த்தை என் காதுல தொனிச்சுக்கிட்டே இருக்கு. சிறுபூச்சியே நீ பயப்படாதே. நீ சிறுபூச்சி தான், பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர் உரைக்கிறார். அந்த மீட்பர் என் கூட இருந்ததுனாலதான் என் பிள்ளை அந்த நாளில நான் பாதுகாக்க முடிந்தது, காப்பாற்ற முடிந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஜெபித்து என்னெல்லாமோ நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து பார்த்தேன். அவன் அழுகி நிறுத்தவே இல்லை.
அதனால நான் சொன்னேன், யாருகிட்டயும் அந்த இரவு வேளை ராத்திரி 11 மணி 12 மணிலாம் நான் முழங்கால நின்று ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடித்து, ஏசப்பா யாக்கோபுன்னு சிறுபூச்சியேன்னு என்ன கூட்டிங்களேப்பா, நீங்க பயப்படாதுன்னு சொன்னீங்களே, நீ துணைன்னு இருக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் உன்னுடைய மீட்பர் சொல்றேன்னு சொன்னீங்களேப்பா, என் பிள்ளை இப்படி கதறி கொண்டு இருக்கிறானே, இப்படி அழுகை நிறுத்தாம இருக்கிறானேன்னு சொல்லி அவன் மேல கையை வச்சு நான் ஜெபித்த பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிச்சான். திரும்பியும் பழையபடி ஒரு 5 மணி இருக்க பழையபடி அதே போல பயங்கரமான சத்தம், பயங்கரமான அழுகை. அவன் தொண்டையிலிருந்து சத்தம் வராத அளவுக்கு அவன் பயங்கரமாய் துடித்தான். அது என்ன என்பது எனக்கு புரியவில்லை. எங்க அவிய மாமாவும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் நாங்கள் குடும்பமா இருந்து கண்ணீரோட ஜெபித்தோம். அடுத்த நாள் காலையில எங்களுக்கு இடைவேளையில ஒரு பாட்டி உண்டு. அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார். உடனே நான் சொன்னேன், ஆட்டோவை பிடிங்க, நம்ம நேர இடைவேளைக்கு போயிருவோம். என் பிள்ளைக்கு வேற எதுவுமே எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நேரம் அந்த தாயார் இடத்துல அந்த வீட்டு வாசல்ல கால் வைக்கவும் அந்த தாயார் சொல்லிட்டாங்க, ஏமா இது கடுமையான ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்க இருந்திருக்கீங்களே, எப்படி பிள்ளைய நீங்க பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கையை கூட வைக்கல, ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இவனை விட்டு வெளியேறு அப்படின்னு. அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்னை எவ்வளவாய் நேசித்து என்னை தாயை போல தேற்றி என்னை தந்தையை போல ஆற்றி தேற்றி அரவணைத்து கொண்டு வந்த கர்த்தர், அவர் ஆறுகள், எத்தனை ஆறுகள், எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை சூழ்மை, எத்தனையான காரியங்கள் வந்த பொழுது என் தேவனிலோடு கூட இருந்தார். பயப்படாது. எத்தனை நாட்கள் என்னை ஒவ்வொரு நாளும் 365 நாட்கள் அவர் என்னோடு கூட இருந்து, பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன், திடனாயிரு, பலனாயிரு. அநேக வேளைகளில பலவீனப்பட்டு விடுவேன். அந்த பலவீனப்படும் பொழுதெல்லாம் இசப்பா என்ன பலன் படுத்துங்கப்பா அப்படின்னு சொன்னா அவர் உடனே எங்க இருந்துதான் அந்த பலன் வருமோ எனக்கு தெரியாது, அடுத்த நோட்டியே அவர் அந்த பலன் எனக்கு தருவார். அந்த பலத்தை கொண்டே நான் என்னுடைய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே அப்பொழுதுதான் வேலை கிடைச்சு கொஞ்ச நாளையில ஒரு 3 நாளுக்கு ஒவ்வொரு நாளும் நான் 3 6 பஸ் ஏறணும். காலையில 3 பஸ், சாயங்காலம் 3 பஸ். அதுக்கப்புறம் நான் காத்து காத்து நாமமாய் என்னை போல எத்தனை பிள்ளைகள் பாடுகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர், இது ஒரு சாட்சியா இருந்தாலும் இது ஒரு பாடத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார், உங்களோடு இடைபடுகிறார். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களோடு பேசி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம சிறுமையும் எளிமையுமானவர் தான். ஆனா கர்த்தருடைய அவருடைய நம்ம தாகத்தால என்ன செய்றோம், வறளும் போது கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நிச்சயமாய் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத கர்த்தர், நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், நம்மளுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர். அவர் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி. நமக்காக சத்துருவுக்கு முன்னால எதிர்பட்டு அவர் சத்துருக்களை வீழ்த்து போடுகிற தேவன், நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்மளுக்கு சகாயராயிருக்கிறார், நம்மளுக்கு ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். அவர் உன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார்.
அவன் நீதிமொழிகள் 18 அதிகாரம் 17 கர்த்தர் சொல்கிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் சொல்றாரு. ஆமா, நம்மளாம் எப்படி ஆண்டவரை சிநேகிக்கிறோமா? எத்தனை நாட்கள்? ஒரு சில நாட்களா? நம்ம தொடர்ந்து ஆண்டவரை சிநேகித்தோமானால் அதற்கு கீழே அதற்கு 20ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலே நியாயமானதே அவர்களுக்குள்ள என்ன நடத்துகிறேன் அப்படி சொல்றார். நிச்சயமா அவர் நீதியின் பாதையில, அவர் நீதியின் பாதையிலே நம்ம வழியை, அவர் நம்ம வழி விலகி போனா கூட அவர் வழியை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி தருகிறார். நேரான பாதையிலே அவர் சிறந்த ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாய். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் குழந்தை பிள்ளைகளை நடத்துகிறார். அவர் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அநேக வேளையில என் பெரிய மகன் தான் அடிக்கடி சோமலாம படுப்பான். அவன் படுக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஏசப்பா அந்த சின்ன பையனா இருக்கும் போதே நீங்க அவனை எனக்கு பாதுகாத்து தந்த தேவன் நீங்க. இப்பொழுது அவனுக்கு என்ன வியாதி வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு சில நாட்கள் அது கரெக்டா நேர்த்தியா சரியா சோமாயிரும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை நடத்துகிறவர், அவரை பாதுகாக்கிறவர். பயப்படாதே, எல்லா இடத்திலையும் உங்களுக்கு பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அவர் நம்மளோடு கூட இடைவிட்டு கொண்டே இருக்கிறார். தாசனாகிய இஸ்ரவேலே, நீ தொறிந்துகிட்ட யாக்கோவே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லி நம்மளை ஏசாயா கூட பேசின கர்த்தர், யாக்கோபோடு கூட பேசின கர்த்தர் நம்மளையும் ஆண்டவர் அப்படியே நம்மளை சிநேகிக்கிறவரா இருக்கிறார். நம்மளுடைய சிநேகம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட இருக்கிறதா? நம்முடைய சிநேகம் யாரிடத்துல இருக்கிறது? நம்முடைய சிநேகத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கவலைகள் யாரிடத்துல நம்ம சொல்றோம்? பகல்ல மற்ற மனுஷரோடு பேசுறோமா? அந்த கவலையை நம்முடைய ஒடுக்குகிறதா? எந்த கவலை இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை அது ஒடுக்கத்தான் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது அது மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கவலைகள் அதிகமா இருக்கிறது, அந்த கவலைகளை நீங்க எடுத்து போடுங்க. எங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் வந்திருந்து எங்களையும் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. நீங்களும் அந்த யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசுத்தரும் மீட்பெருமாயை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர் பேசி கொண்டு இருக்கிறார் நம்மளோடு இடைபெட்டு கொண்டு இருக்கிறார். அவர் அவருடைய கரம் அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. அவர் நம்மளை விட்டு விலகல, நம்மளை கைவிடல. அவர் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கண்ணீர்கள் வந்தாலும் அவர் போதுமானவர் இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாள் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். ஆமேன். அவர் நல்ல திருப்தியாய் நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை ஆதரிக்கிற தேவன், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம பயந்து கொண்டு இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆதரித்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார். அவரை பாதுகாக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னதுபடி ஆண்டவர் நம்ம இருளுக்குள்ள இருந்தாலும் அவர் நம்மளை இருளில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை, அந்த கோணலான செவ்வையாக்குகிற தேவன். எந்த கோணலா இருக்கட்டும், எந்த பாவமா இருக்கட்டும், எந்த கவலையா இருக்கட்டும், எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளா இருக்கட்டும், ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம அறியாம இருந்தாலும் அவர் நம்மளை வழிகாட்டுகிற தேவனா இருக்கிறார். நம்ம குருடரா இருக்கிறோமா? நம்ம குருடரா இருந்தாலும் வழியிலே அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். நம்மள அறியாத வழியிலே அவர் நம்மளை நல்ல தெரிந்து கொண்டப்பட்ட பாதையிலே அவர் நம்மளை அழைத்து கொண்டு வருகிறார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாதை அது எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்? மகிழ்ச்சியின் பாதையா இருக்கும். அது அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து போகக்கூடிய ஒரு பாதையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சி கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக.
இந்த காரியங்களை கர்த்தர் மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். நீர் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, இப்ப நம்ம நடக்கிற பாதை ஒருவேளை தண்ணீரை கடக்க முடியாத ஒரு பாதையா இருக்கலாம். ஆறுகளை கடக்க முடியாததா இருக்கலாம். நம்மளை அவைகள் புரண்டு நம்ம மேல அது புரண்டு வந்து விடுமோ, அந்த தண்ணீர் நம்மளை மூழ்கடித்து விடுமோ, அந்த அக்கினி நம்மளை சுட்டெரிச்சு போடுமோ என்று சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய மீட்பர் நம்மளோடு இருக்கிறார். நம்முடைய நம்முடைய மேய்ப்பர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய சகாயர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை எந்த எந்த காரியத்திலும் நம்மளை கைவிட மாட்டார். அந்த ஆறுகளுக்குள்ள நமக்கு தண்ணீருக்குள்ள கடக்கும்போது அவர் நம்ம கூட இருக்காரு. ஆறுகள் கூட கடந்திருக்கும் ஒரு பொருள் நம்ம மேல எந்த ஒரு தண்ணியும் நம்மள புரளாது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தும் போது முன்னால பார்க்கும்போது பெரிய செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை எப்படி இருக்கும், அவர்களுக்கு எல்லாரும் பயந்திருப்பாங்க. எப்படி அவர்கள் அலறி அடித்து கொண்டு, எப்படி நீர் எங்களை இப்படி வனாந்திரத்துல இப்படி கடலுக்குள்ள கொண்டு எங்களை ஆக்குறதற்காக கொண்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி எவ்வளவாய் போராடி இருப்பாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எல்லாம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த செங்கடலை அவங்கள கடக்கும் போது பின்னால எப்படி அவர்கள் பாதுகாக்க பாருங்க. அந்த மேகம் ஒரு சுவரை போல நிற்கிறது. அந்த தண்ணீர் அதற்கு பின்னால நிற்கிறது. அப்போ அந்த சுவர் எதுக்கு, அந்த மேகம் அவங்கள வழிகாட்டுறதுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த இருளுக்குள்ள அந்த தரைய பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது வெட்டாந்தரையா இருந்தது. அந்த மக்கள் நடந்து செல்லக்கூடிய வழியில அது ஒரு தண்ணி கூட இல்ல. அப்ப அந்த ஜனங்கள் நடந்து போவதற்கு ஏற்ற வழியை ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்ப பின்னால பாதுகாப்பதற்கு அந்த மேகத்தை வெளிச்சமாய் நிறுத்தினார். அதற்கு பின்னால இந்த தண்ணீர் எல்லாம் அவருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு சுவரை போல நிற்கிறது. அதுக்கு பின்னால வர்றங்க இவங்க கூட என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நன்மை, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நன்மை. ஒரு கர்த்தர், நம்ம கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பத்திலாம், எவ்வளவு ஆச்சரியமாய் அவர் நடத்துகிறார். தண்ணி கூட இல்லைன்னா பாருங்க, நம்ம நடந்து வெட்டாந்தரையில நடந்து போனாருன்னு சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அவரால செய்யக்கூடாதது ஏதாவது உண்டா? ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாம் செய்வார். அவரால எல்லாம் முடியும். முடியாததை முடிய பண்ணுகிற தேவன். அவர் நமக்கு சகாயரா இருக்கிறார். பின்னால பார்வோனுடைய சேனையை எப்படி அழிச்சுப்பட்டாரு பாத்தீங்களா? எல்லா மக்களும் வெளியேறின பிறகு அந்த மக்களை அவ்வளவு தண்ணிக்குள்ள அழித்து போட்டார். அப்ப அதே போல நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகள், அவனுடைய கிரியைகள், ரிப ரப துரி கம ரஷக துரி கபரபரா உலபர சிக்கட ரக்க துரி மீக்கபரபர சிக்கட ரபா. நன்றி நன்றி ஆவியானவரே. எந்த சாத்தானுடைய வல்லமைகளா இருந்தாலும் இப்பொழுது அவருக்கு கர்த்தருடைய நாமம் இறங்கி, அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய கிருபை இறங்கி எந்தெந்த ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு பாடுகளோடு நம்ம இருக்கிற அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் இறங்கி வருவார். ஓடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் நம்மளை பூச்சி என்று அழைத்து நம்மளை நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமை நம்மளுக்குள்ள கடந்து வரப்போகிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் துணை நிற்கிறார். யாருக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு வராரு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பாடுகளோடு இருக்கிறாங்களோ அவருடைய வலது கரத்தை நீங்க பிடிங்க ஏசப்பா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளுக்கு துணை நிற்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் கலங்கணும்? நம்ம ஏன் சிதறடிக்கப்பட்டு போகணும்? நம்ம சிதறடிக்கப்படவே மாட்டோம். நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவர் விடவே மாட்டார். நம்மளை ஒரு நாள் வெட்க விட மாட்டார். சத்துருக்கு முன்னால நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளோட தலையை எண்ணெயால் அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய காயப்பட்ட தழும்புகளில் இருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை, அவருடைய தழும்புகளில் இருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை. அவருடைய ஈட்டினால குத்தினாங்க, அந்த இடத்துல இருந்து தண்ணியும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. அந்த ரத்தம், அந்த தண்ணீர் நம்மளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நம்மளை துணை நிற்கும், நம்மளுக்கு சகாயம் பண்ணும். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருக்கு நம்ம செவி கொடுப்போமா? அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? நம்ம எதற்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கோம்? நான் அநேக வேளையில் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. அவரை விட்டு பின்வாங்கி இருந்தேன். அவரை விட்டு நான் பின்வாங்கி இருந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு, நான் உன் தகப்பன், நான் உன் தாய், நான் உன்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், உன்னுடைய அக்கிரமத்தெல்லாம் நீக்கப்படுறேன். அவருக்கு விரோதமா எத்தனை எத்தனையான பாவங்கள் நம்மை விட்டு அவர் எடுத்து போட்டார். நம்முடைய முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு எல்லாவற்றையும் அந்த கடலின் ஆழத்துல போட்ட தேவன் அவர் ஒருவர் தான். வேற யாரால சொல்ல முடியுமா? நம்மள யார் சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் வந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுவாரா? சொன்னாலும் அவர் நம்மளுக்கு துணை நிற்க முடியுமா? முடியாது, முடியாது. என் தேவன் நல்லவர். அவர் எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்து என்னை வழி நடத்தினார். அந்த வாலிப நாட்களிலே அவர் என்னோடு கூட இடைப்பட்ட நாட்கள் எத்தனை எத்தனையான காரியங்கள். நான் வாசிக்கும் பொழுதெல்லாம், வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் கண்ணீர் வேத வசனத்தை அப்படியே நினைத்துவிடும். என்னுடைய அண்ணன்மார் எழுதின அந்த கடிதத்தை வாசிக்கும், யாரும் அப்படி வாசிக்க முடியாது, அப்படி எழுதவும் முடியாது. ஆனா அந்த சத்துரு அவர்களை எழுத வைத்திருக்கான். என் மேல பாசமுள்ளவர்கள் தான், என் மேல அன்புள்ளவர்கள் தான். எப்படி எழுதினார்களோ தெரியாது. அவர்களை எழுத வைத்து என்னை நோகடித்து, என்னை துன்பப்படுத்தி வருத்தப்படுத்தி எத்தனையான காரியங்கள், எத்தனையான பாழான கணத்துல என்ன தள்ளினது போல இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஆனா ஆண்டவர் என் கூட சொல்ல, நான் இருக்கேம்மா, நான் உன் கூட இருக்கேன் மகளே, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தாய். நான் எப்பெல்லாம் கண்ணீர் வடிக்கிறேனோ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருந்து கண்ணீரை துடைக்கிற நல்ல ஒரு தகப்பன் என்னை தோளில் மேல சுமந்து இருக்கிறார், என்னை அரவணைத்து இருக்கிறார். அநேக நாட்கள் அவருடைய கையை நான் பார்ப்பேன். அவருடைய கைகள், அவருடைய கையை பார்த்தாலே ஒரு அழகு. அவருடைய அழகை வர்ணிக்கவே முடியாது. அவருடைய கரங்கள் என்னை அழைத்து கொண்டிருக்கு. அதே போல இன்னைக்கு யார் யாரெல்லாம் வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, கவலையோடு இருக்கீங்களோ, அவருடைய கரம், அவருடைய கரம் உங்களை அணைக்கும். அவருடைய கரம் உங்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய வலது கரம் அவங்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய இடது கை அவருடைய தலையை வருடி விடும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவாராக. யார் யாரெல்லாம் கர்த்தர் நான் உன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லியிருக்கிறார், நம்ம இன்னும் அவரை சிநேகிக்காம இருக்கிறோமா? இன்னும் அவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோமா? அவரிடத்துல விசுவாசம் வைக்காம இருக்கிறோமா? அந்த விசுவாசத்துல பலப்படுவோம். அந்த சிநேகத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். அந்த ஆண்டவரே, நான் பட்ட அந்த அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போட்டுருங்க இசப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவரோடு கூட இணைந்திருப்போம். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே நீங்க அந்த மகளுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்க அவர்களோடு கற்றுக் கொடுத்திருக்கீங்களே, அநேக வார்த்தையில கட்டி கொடுத்திருக்கீங்களேன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களையும் நடத்துவார், உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் என்னையும் நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். உங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபிப்போம். ஆண்டவரே, என்னை 12 நேரத்துலாம் நல்லா படுத்து தூங்கியாச்சு. 10 மணிக்கு படுத்து தூங்கினேன். ஆனா என்னால 12 மணிக்கு கரெக்டா நான் எழும்புவேன், ஜெபம் பண்ணுவேன். அன்னைக்கு எனக்கு எப்படியோ தூங்கியாச்சு. ஒரு ஒரு 12:05 இருக்கும். டக்குன்னு எங்க வீட்டுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவள் முழிச்ச உடனே நானும் முழிச்சிட்டேன். அப்ப நான் நினைக்கிறேன், நான் வந்து சரி, நம்ம மணியை பார்த்தா மணி 12:05, நம்ம 12 மணிக்கே எழும்ப வேண்டிய ஆளு 5 மணி நேரம் 5 நிமிஷம் தூங்கியாச்சு. அப்ப ஆண்டவர் நம்மளை விட்டு வெளியே போயிடக்கூடாது, ஓடி போக முடிஞ்சது. மடமடன்னு போய் முகத்தை கழுவிட்டு, முகத்தை கழுவி பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு முழங்கால் போட்டேன்.
அப்ப எங்க வீட்டுல அவங்க வந்து சொல்லுவாங்க, "நெரு ஏதோ விழுந்துச்சுன்னு நான் நினைச்சு போய் பார்க்கணும். ஒரு இடத்துல ஒண்ணும் விழல. உன்னை எழுப்புறதுக்குதான் ஆண்டவர் என்னைய இப்படி எழுப்பி விட்டுருக்காரு பாத்துக்க" அப்படின்னு எங்க வீட்டுல அவங்க சொன்னாங்க. அப்ப நான் ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே அவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம நினைச்சிட்டு படுக்கணும். காலையில 12 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணணும். "ஏசப்பா என்னை எழுப்பிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சும்மா அப்படியே கூலா அப்படி சொல்லிட்டு போய் படுத்தாச்சு. நல்லா தூங்கியாச்சு. ஆண்டவர் கரெக்டா என் கணவர் மூலமா என்ன செய்தாரு, எழுப்பி விட்டு திரும்ப நான் உட்கார்ந்து ஜெபிக்க கத்துட்டேன். அவர் இம்மட்டும் நடத்தி வருகிறார். இது உங்களையும் நடத்துவார். இந்த அதிகாலை ஜெபம் ரொம்ப விசேஷமானது. சொல்லப்போனா ஒரு சின்ன சாட்சி தான். என் கூட ஒரு டீச்சர் வந்து வேலைக்கு வருவாங்க. அப்போ ஒரு நாளு என்னால நாசரேத்துல இருந்து வருவாங்க. அன்னைக்கு எதுல வந்தாங்கன்னா, பிரகாசபுரத்துல இருந்து அவங்க ஏறுனாங்க. அப்ப நான் அவங்கட்ட கேட்டேன். அவங்க முகம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. அப்ப நான், "டீச்சர் ஏன் டீச்சர் இப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, "இல்ல டீச்சர் நான் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. நாசரேத் வந்துட்டு இறங்கிட்டோம். அடுத்த பஸ்ல ஏறணும். 2 பேரும் பஸ்ல ஏறி பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருந்தோம். அப்ப அவங்க ரொம்ப கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க. "ஏன் டீச்சர் அழுறீங்க?" அப்படின்னு சொன்னேன். "நீ வந்து ஒரு சின்ன பிள்ளைதான். ஆனா அவன்கிட்ட சொல்லணும் போல எனக்கு இருக்கு. அதனால நான் உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொன்னேன். என் கணவர் வந்து நல்லா குடிக்கிறாங்க. வெளிய இருந்து நெறைய பேர கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள எனக்கு 2 பொம்பள பிள்ளை. அந்த 2 பொம்பள பிள்ளையும் வச்சுட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? என்ட்ட இருக்கிற நகையெல்லாம் தான்னு சொல்லி வாங்குறாங்க. நான் எவ்வளவுதான் குடுத்தாலும் அவங்களுக்கு அது நெறைய போறதில்ல. ஆனாலும் அவங்க வந்து என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, "டீச்சர் நீங்க அழாதுங்க. நீங்க நாளைக்கு ஒரு 12 மணிக்கோ, 1 மணிக்கோ உங்களால நீங்க எந்த டைம்ன்னு சொல்லுங்க. அப்ப வந்து நம்ம இளமையான ஒரு வயது பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னாங்க. கரெக்ட்டா ஒரு 2 மணின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் அவங்க அவங்க வீட்ல இருந்து 2 மணிக்கு ஜெபம்றாங்க. நான் எங்க வீட்ல இருந்து 2 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே இந்த குடியெல்லாம் மாற்றுங்க ஏசப்பா. அவங்க படுற பாடெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து 1 வாரம் தாண்டி நான் அந்த டீச்சர பார்க்கவே இல்ல. 1 வாரமா நான் அவங்கள பார்க்கவே இல்ல. அவங்க லீவ் போட்டிருப்பாங்க போல. அந்த லீவ் போட்டு வீட்ல உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஃபோன் வசதிலாம் ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாளு பார்த்தேன். பார்த்து 2 பேரும் பேசணும். அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. "என்ன டீச்சர் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்களே என்ன?" அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ணேன் டீச்சர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இப்ப யார் யாரெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க சார் தனியா இருக்காங்க. இப்ப கூடியெல்லாம் விட்டுட்டாங்க டீச்சர்." அப்ப நான் நினைச்சேன், நம்ம ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணணும். ஆனா பூமியில இருவர் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அப்ப நம்ம ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதனால அந்த ஒரு அற்புதம் கர்த்தர் செய்தார். அதனால நீங்க யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கீங்களோ, பாடுகளோடு இருக்கீங்களோ, எனக்கு இது நிறைவேற மாட்டேங்குதே, இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, இந்த காரியம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இலையுதிராத மரத்தை போல இருக்கணும்னா அவரோடு கூட இன்னும் அதிகமாய் நெருங்கி செழித்து அந்த இலையுதிராத மரத்தை போல இருக்கணும்னா அதிகாலை எழும்பி ஆண்டவரை நம்ம உறுதியா பிடிச்சுக்கிடுவோம். உறுதியா அவரை விடக்கூடாது. ஆண்டவர் நாங்க உங்களை விட மாட்டோம். நீங்க இந்த காரியத்தை செய்து முடிங்க இசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் கண்டிப்பா அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இது எவ்வளவு நான் வந்து இன்னைக்கு காலையில தான் சிஸ்டர் அவங்க போட்டிருந்ததை காலையிலயும் நேத்து நைட்டு பார்த்தேன் அப்படி தூங்கிட்டேன். காலையில தான் அவங்களுக்கு சிஸ்டர் சரி இவங்க ஒரு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்களே. அப்ப நான் ஏசப்பாட்ட கேட்டேன். ஏசப்பா அவங்க ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்கப்பா. எனக்கு ஒரு இதுவுமே சொல்ல தெரியாது. எதுவுமே எனக்கு கேட்கவும் தெரியாது. நான் எப்படி ஏசப்பா நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போதுதான் முதல் வார்த்தை பயப்படாதேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் உன்னுடைய வாலிப நாட்களை நான் கொடுத்த வசனத்தை எடு அப்படின்னு சொன்னாரு. நான் தேடி தேடி பார்த்தேன். எனக்கு அது ஞாபகத்துல இல்ல. இன்னைக்கு காலையில 9 எத்தனை மணி 8 மணி இருக்கும். 8 மணிக்கு தான் நான் பைபிள திருப்பினேன். திரும்பியும் திருப்பினேன். ஓனா திருப்பும்போதுதான் அந்த வசனத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நாட்கள் ஆகிவிட்டதுன்னா மறந்துட்டேன். சில நேரங்கள்ல எனக்கு மறதி வந்து கொஞ்சம் அதிகம் உண்டு. ஏன்னா என்னுடைய தாயார் இறந்த நாட்கள்ல ஒரு நாள் ஒரு 2, 3 நேரம் எனக்கு மயக்கம் வந்ததுனால என்ன டாக்டர்கிட்ட கொண்டு காட்டும்போது இவங்களுக்குள்ள நினைவாற்றல் ரொம்ப கம்மியாகும்.
ஏன்னா இவங்க வந்து மனம் விட்டு அழாத காரணத்தினால அவங்களுடைய அந்த நினைவுகள் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலதான் நான் எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் அநேக காரியங்கள் எனக்கு மறந்துடும். அப்பதான் எடுத்து ஒரு பக்கத்துல வச்சிருக்க அடுத்த பக்கம் எனக்கு தெரியாம போயிடும். பள்ளிக்கூடத்துல நான் அதே போலதான் அநேக நேரத்துல நான் அப்படி ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்ப ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நினைவாற்றல் என்னை விட்டு எடுபட்டு போயிட்டு நான் என்ன செய்வேன் ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது நான் எப்படி நடத்த முடியும், எனக்கு இன்னும் நாட்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கணும். அந்தந்த நேரத்துல நான் என்னென்ன செய்யணும் அப்பப்போ ஞாபகப்படுத்துவார். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அந்த வசனத்தை, இந்த இடத்துல இருக்கு கேடு அப்படின்னு சொல்லி. அது ஏசாயா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு, அதிகாரம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் உருட்டும் போது கரெக்டா நான் எடுக்கவும் அந்த அதிகாரம் என் கையில கிடைச்சிச்சு. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பத்திலா, எவ்வளவு மேன்மையானவர். நம்மள ஒரு அற்பமானவர்கள் தான், ஒன்றுக்கு உதவாதவர்கள். நம்ம ஒரு தூசி, நம்ம குப்பை சாம்பல், நம்ம எதுக்குமே தகுதி கிடையாது. ஆனாலும் தகுதியோடு கூட யாக்கோபு என்ன சிறு பூச்சின்னு சொல்லி நம்மளை எவ்வளவு ஆதரிக்கிறார் பாருங்க, எவ்வளவு நம்ம மேல துணை நிற்கிறேன்னு சொல்றார் பாருங்க, நமக்கு வலது கை அவர் எப்படி பிடிக்கிறார் பாருங்க. ஆமேன் ஆமேன். தேவனாகிய கர்த்தர், நான் உன் வலது கை பிடித்து பயப்படாதே, நான் உன் கூட துணை நிற்கிறேன்னு சொல்றார். அவர் உங்களையும் வலது கைத்தை உங்களுடைய வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு துணையா நிற்பார். அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். பயப்படாங்க, உங்களுக்கு இருதயம் கலங்காதபடி அவர் வழி நடத்துவார். அவரோடு கூட நம்ம ஜீவிப்போம், அவரோடு கூட சிநேகிதம் வைத்துக்கொள்ளும். அவருடைய இருதயம் நம்முடைய இருதயத்தை போல மாறுவதற்கு அவருக்கு இடம் கொடுப்போம். எசப்பா, உங்களுடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க. எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்கு, கவலையினால நிறைஞ்சிருக்கு. அந்த கவலையே எங்களுடைய இருதயத்தை ஒடுக்குது, எங்களுடைய சரீரத்தை ஒடுக்குது. ஆனா வார்த்தைகளை நாங்க கேட்கும்போது அது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னது போல எங்களுடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி. இப்ப ஜெபித்து முடிக்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவள், நீங்க சொன்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி அரவணைங்கப்பா. யார் யார் என்ன பாரத்தோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன துன்பத்தோடு இருக்கிறாங்களோ அவருடைய கஷ்டங்கள் நீங்கும்படியாய் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். நீர் பரிசுத்தரின் மீட்பராய் இருக்கிறேன். பரிசுத்தராகிய மீட்பர் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்கும் பொருளாய் ஆண்டவரே நீங்க வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையும் விடுதலை ஆக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, விசேஷமாய் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. செல்வி சிஸ்டருடைய தம்பி உடைய சமூகத்துல வைக்கிறோம் ஏசப்பா. ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்குங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு நாள் என்னையும் தேற்றினீரே, என்னுடைய பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தீங்களப்பா. அதே போல இந்த மகனுக்கு ஒரு அற்புத விடுதலை நீங்க கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காய்ச்சல்ல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, அது பரவி இருக்குன்னு சொன்னாங்க ஆண்டவரே. அந்த கட்டியை உம்மால எடுத்து போட முடியுமே ஆண்டவரே, உம்மால எடுத்து போட முடியும் ஆண்டவரே. நீங்க அற்புதத்தின் தேவன் தானே. ஆமே, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன்னு தானே சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தை கொண்டு அந்த மகனை தேற்றுவீராக. தண்ணீரை கடக்கும் போது உன் கூட இருப்பேன், ஆறுகள் உன்மேல் புரளுவது இல்லை, அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. அந்த வார்த்தை கொண்டு அந்த மகனை தேற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக அப்பா. உம்முடைய காயப்பட்ட தழும்புகள் அந்த மகன் மேல வைக்கப்படும்படியான செபிக்கிறேன். நம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீங்க தான் பொறுப்பு, எங்களால ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நாங்க உம்மிடத்துல சொல்ல மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. நாங்க உம்மிடத்துல எல்லா காரியங்களையும் சொல்லி இருக்கிறோம், தெரியப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை பேரை ஆண்டவரே நீங்க சாட்சி கேட்க வைத்திருக்கிறீங்கப்பா. அதே போல இந்த மகனையும் சாட்சி கேட்க வைக்கும்படியா
உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்ப. நாங்க ஒரு சிலராய் ஒருபடப்பட்டு உம்முடைய பாதத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. மகன் மேல நீங்க உம்முடைய இரக்கத்தை வைங்கப்பா. உம்முடைய கண்கள் அவன் மேல் நோக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி வந்து கொண்டு இருக்கிறதப்பா. இப்பொழுது அந்த அறைக்குள்ளே கடந்து சென்று மகனை பலப்படுத்தும்படியா உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள, நீரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.